பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு 3 சுலபமான வார்த்தைகள் போதும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல பயணம் செய்யுங்கிறத பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்மால எண்ணங்களை அளவிட முடியும். அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது கார் வாங்கின மாதிரி, நிறைய பணம் கிடைச்ச மாதிரி, புது நிறுவனம் தொடங்கின மாதிரி, வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி அந்த நிலையை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வெளிப்படுத்துறதா அர்த்தம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கைகளை வெளியே அனுப்பி அதுக்கு இணையானத